கீதா ஃப்ரெண்ட் பானுவோட கல்யாணம். இது வந்து பத்திரமா வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் பானுக்கு கிஃப்ட் தரேன். நம்ம மச்சான் வச்சிருவோமா? ஹாய் ராக்கி. ஏய் நீ பாட்டு கல்யாணத்துக்கு வந்தமா கிஃப்ட் கொடுத்தமான்னு சாதாரண மாதிரியாத. சரக்குக்கு சைட் டிஷ் இங்கே தான் தேத்துறோம். அது ஹாய் ஹரிஷ். இந்த இவடா. ஹாய்யா. இதுக்கு நான் பார்த்து ஆயன்ற. ஹாய் என்னடா. ஓ ஆனால் கொஞ்சம் ஆயா மாதிரி தான் இருக்குல்ல. ஹாயா. அப்புறம் நெக்ஸ்ட் உங்க மேரேஜ் தானா? இவர எங்கேயோ நீங்க தாங்க எல்இடி டிவி கிஃப்ட் கொடுத்தீங்க. அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களே. ஐயோ ஆமாங்க மறந்தே போயிட்டேன். பொண்ணுங்களே இப்படி தானே. ஆனா அன்னைக்கு ஏதோ ஒன்னு. சலாம் அலைக்கும் சலாம். அப்துல் கலாம் பாய். வணக்கம். சாப்பிடுங்க. ஏய் என்னடா இலையெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறானுங்க. ஐயய்யா. வணக்கம் பாஸ். வணக்கம் பாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சுமாராக தான் இருக்கீங்க. போட்டு தொலை. அவங்கிட்டே ஏன் போற? டேய் குஞ்சு. சார் நெஞ்சு பீஸ் வேணா இருக்கு வைக்கட்டுமா? கொஞ்சம் விடு. தள்ளியா. ஏய் மச்சான் எந்திரா. எதுக்கு? என் பழைய மேனேஜர்ரா. யார் அந்த சிரிச்ச வாயனா? அவங்க நேரம் பைத்தியக்காரன். ஏய் அன்னைக்கு அவனை என்ன பண்ணனும் உனக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமிங்ல வந்திருக்கான் பாத்தியா? ஹாய் குஞ்சு. இவர் நம்ம ஃப்ரெண்ட் சார். ஹலோ. ஹலோ. நான் ஃபோன் பேசல. ஹலோ அப்படினு சரி சரி. வெரி டீசன்ட் கை சார். உங்கள்ட்ட ஏதோ பேசணும் பேசலாமே. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்கா? வைஃப் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரு நல்லா இல்லன்றாரு. சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே சிரிச்சுதான் இருப்பான் மச்சான். அவளை பார்க்கவே முடியல. அவளை போய் பாரு பாருன்னு. குஞ்சு நல்லா இல்ல இது. அவன் சொல்லுவான்னு சொன்னல. நீ இதெல்லாம் சொல்றேல. அவன் இப்போ என்ன சொல்றான்னு பாரு. ஏய் பிளான் போடா மூக்கு. போடா வாய். அது இல்லடா கொஞ்சம் கீழ வா. ஸ்டார்ட் தி பேட் வேர்ட்ஸ். ஐயோ. இந்த இடத்துல ஏதோ ஒன்று வரணுமே. அது இங்கே இருக்குது. கீதா வேற இருக்கா, பிரச்சனை ஆயிரும்டா. வாடா போலாம். எங்கடா ஓடுவீங்க? பிரியாணிடா. பிரியாணிடா முக்கியம். வாடா. நோரடி ரெண்டு பேரும் பெரிய மாட்றானே. ஏய் பின்னாடி வரணும். ஏன் நீ பாக்குறது? அன்னைக்கு நீங்க இன்னைக்கும் நாங்க தான். வலியாதரா. வாடா உன்னை பிடிக்காம. அதேதான். சேம் திங். சார் கொஞ்சம் ஒத்துருக்கு சார். சார் அவன் ஓடிட்டே இருக்கான் சார். அட பாவி. ஓடுறதான் ஒரு பொண்ணுங்க சைடு ஓட மாட்டியா? இல்ல விட மாட்டேன்டா. ஏய் தாப்பால் போட்டு போடா. சத்தத்தை கேட்டு கூட ஜெனரேட்டர் ரூம் நினைச்சிட்டேன். இந்த பக்கம் போயிருப்பான். இந்த பக்கம் தான். ஐயோ அச்சிடாக மாதிரி பின்னாடியே வரானே. சந்துல நுழைஞ்சு சிந்து பாடுறியா? இது வந்துடுறேன். டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா டேய். ஐ அச்சி பொறுக்கி. ஐடியாடா. வா. ஏய் என்னடா பண்ற? அந்த கங்காரு நம்ம பின்னாடியே வரும் பாரு. டேய் கார்பரேட்ல அடப்பு வந்த மாதிரி சிரிச்சினே இருப்பல்ல. இனி உன்னால சிரிக்கவே முடியாது. சாகு. ஜெய் கும்தலா. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். குஞ்சுவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நீங்க அவசரப்படாதீங்க. குஞ்சு இங்கே தான் கீழே எங்கேயா இருக்கணும். குஞ்சு தேடி வந்து உன்னை பஞ்சு பஞ்சு ஆக்குறீங்களே. டேய் கிளம்பிடலாம்டா. அப்ப பிரியாணி பிரியாணிடா முக்கியம். பின்ன நிம்மடா இந்த மிளகாத்து முடியல. எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. டேய் இப்பதான் ஒரு பிரச்சனை முடிச்சோம். அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? அங்க என்ன குசு குசு? இல்ல உங்களை பத்தி அசிங்கமா பேசியிருந்தோம். நீ இவரோட அழகை தானே? ஆமா ஆமா. பாஸ் இப்ப என்னோட புது பேர் என்ன தெரியுமா? கூகுள். கூகுளா? எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பேர் வைங்க. என்ன கூகுள்னு வச்சுட்டாரு. கேவலமா இருக்கு. பாஸ் என்ன இன்னும் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். என் பழைய பேரை சொன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பாவாளசாமி. ரொம்ப முக்கியம் இப்போ. ரொம்ப முக்கியம். உங்க புது பேர் சலாம் அலைக்கும். பார்க்க இந்து மாதிரி இருக்காரு. முஸ்லீம் பேர் சொல்றாரு. மதம் மாதிரி இருப்பாரு. சலாம் அலைக்கும். டேய் உள்ள இதோட 35 தடவை கட்டி பிடிச்சாங்க. பிரியாணி ரெடியா? பிரியாணியா? அப்பா தப்புச்சட்டா சாமி. பாஸ் அட ஐயையோ அவர் புது பேரையும் கேட்க மறந்துட்டோம். பழைய பேரும் என்னன்னு தெரியலையே. அதனால இந்த பாவாடையை கிளிக்காம விட மாட்டா. சும்மாறா. கீழே போறோம் பைக் எடுக்கிறோம் கிளம்பு. டேய் தேவையில்லாம பேசி சொதப்பிறத கண்டுக்காம போயிட்டே. எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. அதபா ஊவ அவு அவு அது ஊ. நீங்க டெஃபெண்டன்ட் தானே? ஆமாங்க. நீங்க கொடுத்தீங்கல்லங்க அது அது பேர் என்னடா? அந்த டிவியை தாங்க பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்துக்கிட்டான். ஆனா காது கேட்காதுங்க. ஆமாங்க.
இப்போ கூட டிவி பார்க்க தாங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு வராங்க. உங்களை மேக்கப் கொஞ்சம் கம்மியா போட சொல்றாங்க. வாடா, பல்ல காட்டிக்கிட்டு. இப்படி பண்றாங்க. ஒழுங்கா ஜட்டியை கழட்டிட்டு மூச்சா போ. பாஸ் குஞ்சித போதும் பாஸ். நில்லுங்க. அவருக்கு காது கேட்காதே. யார் சொன்னா? நல்லா காது கேக்குங்க. செத்த முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. யாரு? சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டவரா? கத்திரிப்பு கலர்ல கோடு போட்ட சட்டை. ஐயோ, அவர் பேர் ஹரிஷ். ஓ, பாஸோட புது பேர் ஹரிஷா? அவர் பழைய பேரு குஞ்சிதபாதம். எங்க எந்த குஞ்சிதபாதத்தை கேக்குறீங்க? நீ எந்த பத்தி பேசுற? அதே ஐயோ, குஞ்சித் பாதங்கிற பேரை ஹரிஷ்னு மாத்தி வச்சுட்டு புடிச்சிட்டு நடு ரோட்ல கிட்ட ரவுடித்தனம் பண்ணி என் பொண்டாட்டிய கிட்ட இருந்து பிடிச்சி இங்கே வேற அடி வாங்கி வச்ச அந்த திருட்டு பைய குஞ்சித பாத்த பத்தி ஏன் பேசுற? கீதா, ஒரு நிமிஷம். எனக்கு அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல இருந்து கால். நான் கிளம்புறேனே. என் கூட வந்துட்டு நீ பாட்டுக்கு என்ன தனியா விட்டு போற? எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. நான் கிளம்புறேன். சாரி கீதா. ஹரிஷ், அந்த கிஃப்ட் ஆவது கொடுத்துட்டு போ. ஹரிஷ்! என் பழைய பேரை சொல்லாதது தப்பு தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல கீதா.